2024 பழனி பாண்டிய வேளாளர் மடத்தின் தலைவர் தேர்தலுக்கான விதிமுறைகளுக்கு உட்பட்டு வெள்ளலூர் ஈஸ்வரி அம்மன் திருக்கோயிலில் கே. கோதண்டசாமி அவர்கள் தலைமையில் தேர்தல் இன்று காலை 10 மணி அளவில் தொடங்கியுள்ளது. இதில் வெள்ளலூர் பகுதியில் பாண்டிய வேளாளர் மக்கள் சுமார் 330 வாக்குகள் உள்ள நிலையில் மதியம் 12 மணி அளவில் 220 வாக்குகள் பதிவாகி கொண்டிருக்கிறது என்று தேர்தல் குழு தெரிவித்தார்கள். வாக்குகள் முடிவுற்ற நிலையில் இந்த தேர்தல் பெட்டியினை பழனியில் உள்ள பாண்டிய வேளாளர் சமுதாய மக்கள் முன்னிலையில் மொத்த வாக்குகள் எண்ணிக்கை வரும் திங்கள் அன்று வாக்கின் விவரங்கள் அறிவிக்கப்படும் என்று தேர்தல் குழுவினர் தெரிவித்தனர். பாண்டிய வேளாளர் சமுதாய மக்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது 29/2024 அன்று பாண்டிய வேளாளர் மடம் பழனி தேர்ந்தெடுப்பதற்காக தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. வெள்ளலூர் ஈஸ்வரி அம்மன் கோயில் கோயிலில் நடந்து கொண்டிருக்கிறது. 28 பாண்டிய வேளாளர் சமுதாய மக்களுக்கு உண்டான தேர்தல் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது இப்போ எங்கள் வெள்ளலூர் சார்பாக 333 தேர்தல் வாக்குப்பதிவு உள்ளது. பதிவாகி கொண்டிருப்பது 180 வாக்காளர்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அனைத்து எத்தனை வேட்பாளர்கள் இதில் இருக்கு? வேட்பாளர்கள் 4 வேட்பாளர்கள். பேர் 1ஆம் நம்பர் நந்தகோபால், 2ஆம் நம்பர் பன்னீர்செல்வம், 3ஆம் நம்பர் செந்தில்குமார், 4ஆம் நம்பர் வடிவேலு. 4 பேரும் அவங்க ஏதோ வாக்குறுதியில் கொடுத்துருக்காங்களா? அப்படி கொடுத்துருந்தா இன்னும் வாக்குறுதி இந்த வாக்குறுதிகள் சில வாக்குறுதிகள் 4 பேரும் விதவிதமாக கொடுத்துருக்காங்க. எல்லா வாக்குறுதியும் செய்வது நிறைவேற்றுவார்கள் என்று எதிர்பார்த்திருக்கிறார்கள் மக்கள் அனைவரும். நாளைக்கு காலையில் 8 மணிக்கு பழனி மடத்தில் தேர்தல் எண்ணிக்கை நடைபெறும். இறுதி முடிவு சாயந்தரம் 6 மணிக்கு அறிவிப்பார்கள் நினைக்கிறோம். சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது அனைத்து ஊர்களில். வெள்ளலூர் பாண்டிய வேளாளர் சமுதாய சங்கத்தின் சார்பாக வெள்ளலூரில் வாக்களித்த மக்கள் அனைவருக்கும் தலைவர் கோதண்டசாமி சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள வெள்ளலூர் குரல் செய்தியுடன் இணைந்திருங்கள்.